हर हर शिव शिव जय जय शंकरा, जय जय शंकरा, कांची शंकरा, चंद्रशेखरा। हर हर शिव शिव जय जय शंकरा, जय जय शंकरा, कांची शंकरा, चंद्रशेखरा। நிந்தை சரணடைந்தேன் சந்திரசேகரா, நீதானே என்றென்றும் ஆதிசங்கரா. உந்தனடி தோழுதேன் வேத மந்திரா, உலகம் வளம் பெறவே வந்த சந்திரா. மகா பெரியவா எங்கள் மகா பெரியவா, தெய்வத்தின் குரல் தந்த காஞ்சி மன்னவா. தெய்வமல்லவா நீ, தெய்வமல்லவா, தெய்வ குரல் தந்து மீண்டும் எம்மை காக்கவா நீ, எம்மை காக்கவா நீ, எம்மை காக்கவா. நின்னை சரணடைந்தேன் என்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக வந்திருப்பவர் திரு சூரிய நாராயணன் அவர்கள். நியூஜெர்சியிலிருந்து வந்திருக்கார். அவரை நாம் இப்பொழுது சந்திப்போம். வணக்கம் சார். பெரியவாச்சரணம். நமஸ்காரம். பெரியவாளோட அனுகிரகத்துல எல்லாம் நடக்கிறது. எல்லாம் தப்பு பண்றதுக்கும் இங்க இருந்து ஆள் எடுத்துட்டு போனேன், இங்க இருந்து அழைச்சிட்டு போனோம். இங்க இருந்து வந்து ஸ்தபதி ஷில்பிஸ் எல்லாம் அழைச்சிட்டு போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 25 பேரை நம்ம அழைச்சிட்டு போனோம். அந்த தங்கி கிட்டத்தட்ட ஒரு 16-18 மாசத்துக்கு அவ வந்து ஒவ்வொரு லேயரா வந்து நம்ம அடுக்கி எடுத்துன்னு வரணும். அது வந்து ஒரு பெரிய லெபோரியஸ் டாஸ்க். அது மாதிரி வந்து நாம எப்படி வந்து சாஸ்திரத்தை நான் மாறி பண்ணிருக்கோம். வாஸ்து எப்படி சொல்றது அப்படின்னா, அதாவது வந்து கீழே வந்து யாரும் மாதிரி போடுற மாதிரி வந்து பூமியில புஷ்பர்ஷத்தோட சாமி உட்காந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கருங்கலை கீழேந்து கொண்டு வந்து மணலை ரொப்பி அதெல்லாம் பண்ணி கொண்டு வந்து அவள் அந்த சபதிகள் அவளோட ஒரு பெரிய ஒரு இது அந்த ஒரு ஒரு டெடிகேஷன். அதுல வந்து இன்னைக்கு வந்து பிரம்மாண்டமா அர்த்த மண்டபம், கர்ப்பகிரகம், விமானம் 32 அடிக்கு பெரியவாளோட சன்னதி நிற்கிறது அப்படின்னா அவரோட அனுகிரகம். நீங்க எதிரே பார்க்காம ஏதோ ஒரு சடனா உங்களுக்கு வந்து ஒரு மிரக்கல் மாதிரி அங்க நடந்து பல விஷயங்கள். அதாவது மிரக்கல் சொல்றதை விட அதாவது என்னன்னா கூட இருக்கான்னு காமிக்கிறதுக்கு பல விஷயங்கள் நடந்தது. அது ரைட் ஃப்ரம் பையிங் திஸ் ப்ராப்பர்ட்டி, எங்க இப்போ கோவில் எங்க வந்திருக்கோ அந்த இடத்த வாங்கினத்துல இருந்து இன்னும் முடிய ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸும் ஒரு யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ். 10 ஏக்கர், அதாவது என்ன அப்படின்னா இந்த ஊர்ல வந்து இந்த மாதிரி ஒரு ஏக்கர் வாங்குறதுலாம் ரொம்ப கஷ்டம். அப்ஜெக்ஷன் கிடையாது. நம்ம வந்து அவெல்லாம் வெரி கோஆபரேட்டிவ், அந்த எல்லா கம்யூனிட்டிலாம் வெரி கோஆபரேட்டிவ். நம்ம என்ன பண்றோங்கிறத வந்து கரெக்டா சொல்லி நம்ம கிளியரா சொல்லிட்டோம் அப்படின்னா they will be very supportive. நம்ம வந்து கைண்ட் ஆஃப் வந்து நம்மளோட இதெல்லாம் வந்து நம்ம புரிஞ்சிருக்க அவளுக்கு நல்ல விஷயங்கள் புரிஞ்சிருக்கு. நம்ம வந்து என்ன பண்ண போறோங்கிறத வந்து அந்த மாஸ்டர் பிளான் அவகிட்ட சொல்லிட்டு there are rules and regulations. சரி, 10 ஏக்கர் வாங்கிட்டோம் அப்படின்னா மறுநாளைக்கு நம்ம போய் கட்ட முடியாது. நம்ம மாத்துறதுக்கு ஃபர்ஸ்ட் என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கறது வந்து அதுதான் வந்து சைட் ஒர்க்னு சொல்றது. அதெல்லாம் ரெடி பண்ணணும். வாட்டர் கொண்டு வரணும், கேஸ் கொண்டு வரணும், இதெல்லாம் கொண்டு வந்துட்டு எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு லேண்டை லெவல் பண்ணணும். ஒரு மழை வந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் பண்றதுக்கு அதெல்லாம் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு ஸ்டாம் வாட்டர் பேசின் போடுறது, அதெல்லாம் ஏகப்பட்ட விஷயங்கள். இது எலக்ட்ரிசிட்டி கொண்டு வருது, இதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வரும். இது ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் போய் அப்ரூவல். அதை வந்து மாஸ்டர் பிளான் என்னங்கிறத அவகிட்ட கொடுத்துட்டு நம்ம வந்து என்ன ரூல்ஸ் அப்படிங்கிறது. ஒரு கோவில் கட்டணும் அப்படின்னா ஹவுஸ் ஆஃப் வர்ஷிப் கட்டணும்னா மினிமம் என்ன ஏக்கரேஜ் வேணும். ஒரு இதுல சொல்லுவா 7 ஏக்கரே வேணும் நீங்க ஹவுஸ் ஆஃப் வர்ஷிப் கட்டுறதுல. 3 பேருக்கு ஒரு பார்க்கிங் லாட் கொடுக்கணும். அப்படின்னா நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. அது எவ்வளவு பேர் வந்து அந்த ரோட்ல வந்துட்டு இருக்கா. இப்ப நீங்க வர டிவோட்டிஸ்னால எவ்வளவு வந்து டிராபிக் ஜாஸ்தி ஆகும். டிராபிக் ஜாஸ்தியான டிலே இருந்ததுன்னா வந்து ரைட் லைன் கொடுக்கணும், டிராபிக் லைட் போகும். இது மாதிரி பல விதங்கள் இருக்கு.
ஸோ பட் நம்ம வந்து அவள் டவுன்ஷிப் லோக்கல் டவுன்ஷிப் கூட நம்ம ஒர்க் பண்ணி அவள் கூட பண்ணி நம்ம புரிய வச்சு பண்ணுறப்ப வெரி ஹெல்ப்ஃபுல். யூ ஓன்ட் பிலீவ் அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் வரும். அந்த மாதிரி வந்து அப்படித்தான் பெரியவா அனுகிரகத்துல 10 ஏக்கர் ப்ராப்பர்ட்டி அதெல்லாம் வாங்குறதுனா அது அப்படி வந்து சொற்பமான ஒரு இதுல நமக்கு கிடைச்சது. ஒரு 1.5 வருஷமா நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு வந்து தேடினோம். அது போனா அங்க வந்து வாட்டர் கண்டாமினேஷன் இருக்கும், இன்னொரு இடத்துல போனா சாயில் ப்ராப்ளம் இருக்கும், இன்னொரு இடத்துல போனா வெட்லாண்ட் இருக்கும், இன்னொரு இடத்துல போனா இன்னொரு ஃபேஸ் 1 சைடுல ஃபெயிலா இருக்கும். பல விஷயங்கள் இருக்கு. பெரியவா அப்படி கஷ்டப்படுத்துறாரு. எப்படி நீங்க சூஸ் பண்ணல இதுதான் ரைட் பிளேஸ்ல? பெரியவா செலக்ட் பண்ணா அதுதான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ். இந்த இதுன்னு சொல்றது இந்த ப்ராசஸ் ஆஃப் இதுல வந்து நம்ம பண்றப்ப ஒவ்வொரு இதுலயும் போயிட்டு ஒரு ஃபெயிலியர் ஒரு இது ஆகும். ஆனா வந்து அப்ப போறப்ப நமக்கு வந்து என்ன அப்படின்னா நமக்கு சோதனையை பாக்குறப்ப நம்மளால முடியல, இப்படி கஷ்டப்படுத்துறா, கிடைக்குமா கிடைக்காதா, நம்ம மட்டும் வந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருக்கோம், எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்கோம், பாதுகாத்துல போயிட்டு இருக்கு, இன்னும் வரலையே ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறப்ப அப்பதான் இந்த ப்ராப்பர்ட்டி 10 ஏக்கர் ப்ராப்பர்ட்டி வந்தது. அப்ப வந்தப்ப நமக்கு சேலஞ்ச் என்னன்னா 2 விஷயம். ஒண்ணு என்னன்னா அந்த விற்கிற செல்லர் வந்து வந்து 20% நான் ரீஃபண்டபிள் டெபாசிட் வேணும் ஒண்ணு. ரெண்டாவது கண்டிஷன் வந்து நீ 30 நாள்ல முடிக்கும். இஃப் யூ ஆர் ரெடி ஃபார் திஸ் 2 கண்டிஷன், எஸ் வி ஆர் இன் அப்படின்னு. நார்மலா எனக்கு தெரிஞ்சு நான் வீடு வாங்குறப்ப $1000 ரீஃபண்டபிள் டெபாசிட் கொடுத்துட்டு கிட்டத்தட்ட 30-40 நாளும் எடுத்துனாம நீங்க ஞாபகம் வந்து அதை எடுத்துட்டு எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து வேண்டாம்னு சொல்லலாம், வேணும்னு சொல்லலாம். அது என்ன $1000 ரீஃபண்டபிள் டெபாசிட். இங்க வந்து சேலஞ்ச் என்னன்னா 20% நான் ரீஃபண்டபிள் டெபாசிட் and then 30 daysல முடிக்கணும் அப்படிங்கிறது. அப்ப பார்த்தேன்னா வந்து அந்த ப்ராப்பர்ட்டியில நம்ம வந்து இதெல்லாம் பண்ண முடியுமா, இந்த ஹவுஸ் ஆஃபர்ஷிப் பண்றதுக்கு எல்லாம் கரெக்டா இருக்கா, எது we can mitigate, what we cannot be mitigated அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக அந்த 1.5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நாம சோதனை பண்ணான்னு நினைச்சிருந்தோம். ஆனா அது என்னன்னா நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தா அந்த 30 நாள்ல அந்த ஒரு தைரியமா 20% டெபாசிட் நான் ரீஃபண்டபிள் டெபாசிட் கொடுத்துட்டு நம்ம வந்து பண்ண முடியும், இந்த 4 விஷயத்த பண்ணா நம்ம ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம we have to decide. அது பண்றதுக்கு பில்டிங் கட்டினது யாரு? அது வந்து லோக்கல்ல வந்து நம்ம வந்து we have engaged all the local construction company. அதெல்லாம் வந்து ஜெனரல் கான்ட்ராக்டர் சொல்லுவாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஜெனரல் கான்ட்ராக்டர் வச்சு நம்ம வந்து சைட் ஒர்க்லாம் எல்லாத்தையும் ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒன் ஆஃப் ஒரு வாலண்டியர் வந்து அதை வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இந்த கோவிட் சுச்சுவேஷன் நடுத்தர வந்து ஒரு மாதிரி நின்று போச்சு அதுல. ஏன்னா வந்து எல்லா இடத்துலையுமே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நின்று போனப்ப நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு பிரயத்தனத்துல வந்து காமாட்சி விலாசம், அது வாலண்டியர்ஸோட எஃபோர்ட், அந்த காமாட்சி விலாசம்னு வந்து ஒரு கம்யூனிட்டி ஹால் மாதிரி வச்சுக்கலாம், அது நம்ம பண்ணினோம். அதுலதான் பெரியவாளை வந்து நம்மாத்துல தான் எல்லா ஃபங்க்ஷன்லாம் நடந்தது, பெரியவாளோட மூலவரெல்லாம் இருந்தா அங்கதான் ஃபங்க்ஷன்லாம் நடக்கும். அதுக்கப்புறமா வந்து அங்க பெரியவா வந்து அங்க குருப்பிரவேசம் ஆச்சு. அங்கதான் நம்ம வந்து காமாட்சி விலாசங்கிற அந்த கம்யூனிட்டி ஹால் தான் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் ஓரளவுக்கு இதெல்லாம் வந்து கோவிட் சுச்சுவேஷன் பெட்டர் ஆனதுக்கு அப்புறம் அங்க வந்து நம்ம கோவிலோட ப்ராசஸ் ஆரம்பிச்சோம். அதுல ஆரம்பிச்சு எல்லாத்தையும் கொண்டு வந்து எல்லாம் பண்ணோம். இதுல என்ன அப்படின்னா அந்த கம்யூனிட்டியில வந்து என்னன்னா ஒரு நம்ம வந்து இதெல்லாம் ப்ரெசென்ட் பண்றப்ப அவ கேட்பா, இது என்ன பண்ற அப்படிங்கறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். இந்த மாதிரி கோவில் பண்றோம், இது ஹவுஸ் ஆஃப் வர்ஷிப், இது குருதர்ஷிப். ஆர்கிடெக்ட் யார் டிசைன் பண்ணது? அதுல ஆர்கிடெக்ட் வந்து நம்ம என்கேஜ் பண்ணணும், அங்க இருக்கிற ஆர்கிடெக்ட். ஆமா, அந்த மாதிரி அது ஆர்கிடெக்ட் கொண்டு வரணும். அங்க வந்து என்ன பண்ண போறோம், எவ்வளவு எக்ஸிட் இருக்கும், ஒவ்வொரு எக்ஸிட்ல என்ன பண்றதுன்னா வந்து we have to engage ஆர்கிடெக்ட். இன்சைடு இது பண்றதுக்கு நம்மளோட ஸ்தபதி வந்து அவார்ட் அந்த மாதிரி பண்றது. இந்த ஹோல் இதுல வந்து என்னன்னா நமக்கு வந்து இதெல்லாம் நமக்கு வந்து ப்ராசஸ்ல வந்து இந்த இதெல்லாம் போட்டு டிராயிங்ஸ்லாம் போட்டு அப்ரூவல் வாங்கி நம்ம இந்த விஷயத்த பண்ணோம். அவ டவுன்ஷிப்ல போய் ப்ரெசென்ட் பண்ணோம். அதை வந்து இதுதான் பண்ண போறோம் அப்படின்னு கேட்பா. அவ பார்த்துட்டு எனக்கு இதை கொடுங்க, இன்னும் பண்ணணும், இதுல வந்து எனக்கு ஃப்ரண்டேஜ் இன்னும் கொஞ்சம் கொடு, அவளுக்கு காருக்கு இருப்ப இது பண்ணி ஏற்ற மாதிரி வந்துருக்க நெய்பர்ஸ்க்கு கஷ்டமா இருக்கும் அதுன்னு சொல்லுவா. அதெல்லாம் நம்ம வந்து அவ அனுசரிச்சுட்டு அதெல்லாம் பண்ணுவோம். நான் அப்ப சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு ஹவுஸ் ஆஃப் வர்ஷிப் இதெல்லாம் வருதுன்னா நாங்க வந்து எங்க ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டிக்காக பண்றல, தி என்டையர் கம்யூனிட்டி வில் பெனிஃபிட் அப்படிங்கிற சொன்ன வார்த்தை பெரியவா சத்தியமாக்கி கொடுத்தா. நான் சொன்னேன் அதே மாதிரின்னு நாம தெரியாம பண்ணா கூட இது பண்ணுவா, நமக்கு வந்து சரியா பண்ணி கொடுத்துருவா. அந்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்த சொல்றப்ப பெரியவா தெரியும், நம்ம ஏதோ ஒரு வார்த்தை விட்டுறோம் அப்படின்னா அதையும் சத்தியமா பண்ணி கொடுத்துருவாங்க. அது வந்து என்னன்னா இது ஒரு விஷயம் என்ன கம்யூனிட்டிக்கு பண்ணுவான்னு கேட்டா நாங்க தெரியல, நீங்க பாருங்க அப்படிங்கறத விட்டாச்சு. என்னன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு அப்புறம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரீட்ல எங்க கோவில் இருக்கோ அங்க வந்து ப்ரோபேன் கேஸ்ங்கிறது தான் யூஸ் பண்றோம். அது மாதிரி நேச்சுரல் கேஸ் கிடையாது. நேச்சுரல் கேஸ் கொண்டு வரணும் அக்ராஸ் ஸ்ட்ரீட்ல இருந்து கொண்டு வரும், இட் காஸ்ட் பண்ணும்.
ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். அது வந்து ஒரு கொண்டு வரதுங்கிறது வந்து ஒரு பெரிய பிரயத்தனம். அது ஒண்ணு வந்து மெட்டீரியல் காஸ்ட், லேபர் காஸ்ட் எல்லாம். அப்போ வந்து நமக்கு கோவிலுக்கு வரணுங்கிறதுக்காக இது பண்றதுக்காக நம்ம வந்து அந்த லோக்கல் கம்பெனி கூட பேசி அவ கூட ஒரு ஒரு கான்ட்ராக்ட், ஒரு டீல் போட்டுருந்து இவ்வளவு வருஷம் இது பண்ணிட்டோம், ரிகார்ட்லெஸ் ஆஃப் யூசேஜ் நாங்கள் பண்றோம் அப்படின்னு வந்து ஒரு பெரிய இது. அவ வந்து இந்த லோக்கல் ஆர்கனைசேஷன் வந்து they gave the labor at free of cost. நம்ம மெட்டீரியலை வாங்கி கொண்டு கொடுத்தோம். அதை வந்து கொண்டு வந்து அக்ராஸ் ரோட்லேருந்து வந்து கொண்டு வந்து நம்ம கோவிலை கனெக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஸ்ட்ரீட்ல கிட்டத்தட்ட ஒரு 200 ஹவுஸ் இருக்கு. now everybody is getting the natural gas, environmentally friendly. அவ வந்ததுக்கு அப்புறம் அவ நினைச்சு கூட பார்க்க முடியல இந்த நேச்சுரல் கேஸ் நம்ம ஸ்ட்ரீட்டுக்கு வரணும். அதை ஒவ்வொருத்தரும் பக்கத்துல இருந்தவாள் they sent a email to mayor and CCD. லைஃப் டைம்ல இந்த மாதிரி நேச்சுரல் கேஸ் வருமானு எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி அது. ஏன்னா நம்ம வந்து அப்படி ஒரு நம்மளோட கல்ச்சர்ல ஒரு கோவில் பண்றோம் அப்படின்னா கோவில் பண்றது, குளம் வெட்டுறது இதெல்லாம் வந்து அந்த என்டையர் கம்யூனிட்டி பெனிஃபிட் ஆகும் அப்படிங்கிறத அதை நம்ம சொல்ல போக அதையும் பரிவாசத்தை நம்ம இருக்கா. அதுக்காக சொல்ல வரேன்னா இது ஏதோ நம்ம பண்ண மாதிரி இல்லை, அது ஒரு மிராக்கிள் கிடையாது. பெரியவா கூட இருக்கா, பிரத்யட்சமா நடத்தி கொடுக்குறா. அதுதான் அப்படித்தான் வந்து இன்னைக்கு இந்த ஜேர்னில வந்து இது எல்லா வாலண்டியர்ஸ் எல்லாரும் வந்து சதா சர்வ காலமும் பெரியவாளோட ஸ்மரணையில அது நினைச்சுட்டு இருக்கிறதுனாலதான் இந்த ஒரு ஒரு பெரிய ஒரு மகா யஜ்யத்தை வந்து பண்றதுக்கு ஒரு பெரிய. உங்களுக்கு பெரியவாளோட பாதுகை எப்படி கிடைச்சது? பெரியவா அனுகிரகத்துல அந்த பாதுகை பத்தி சொல்றப்ப ஒரு விஷயத்த சொல்லிட்டு சொல்லணும். பெரியவா கூட நிறைய அனுபவத்தொண்டர் இருந்திருக்கா. அதுல முக்கியமானவர் வந்து மேட்டூர் சுவாமிகள் அப்படின்னு பெரியவா கூட இருந்தவர். ராஜகோபால், மேட்டூர் ராஜகோபால் சொல்லுவா. கெமிக்கல் இன்ஜினியர், பெரியவா கூட இருந்து நிறைய கைங்கரியம் பண்ணியிருக்கார். அப்புறம் வந்து கோவிந்தபுரத்துல அவர் இருந்தார். அவரை பார்க்கறதுக்கு ஒவ்வொரு வருஷமும் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கும். பட் சம்ஹவ் ஒரு பிஸி ஸ்கெட்யூல்ல வந்துட்டு போயிடுறது. அப்படி இருக்கிறப்ப ஒரு 2013 இந்தியாவுக்கு வரப்ப அப்பதான் இந்த மகாபெரிவா மணிமண்டபம் கோயிலை பத்தி பேசிட்டு இருக்கிற ஒரு சந்தர்ப்பம் தான் பேசிட்டு இருந்தது. இந்த ஒரு ஒரு பெரியவா அவளை பார்க்குறப்ப ஒரு கிடைச்ச பாக்கியம் வந்து இல்லை ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். நமக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு சக்தி நம்மளை இழுத்துன்னு போகிறது அப்படிங்கிறது அப்போ தான் கொஞ்சம் புரிஞ்சுது. அவர் வந்து அப்போ ரொம்ப முடியாத இதில் இருந்தார். அவர் சித்தியாகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபியூ ஹவர்ஸ்க்கு முன்னாடி பார்த்த ஒரு பெரிய பாக்கியம். நாங்கள் லண்டன் வழியாக வரோம். அப்போ வந்து சிவராமன், நம்ம ஒரு குடும்பத்தில் ஒருத்தர், அவர் வந்து சொன்னார் இந்த மாதிரி ரொம்ப இதாக இருக்கார், நம்ம வந்து நீங்கள் ஆற்றுக்கு போயிட்டுலாம் வந்துட்டு பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம், உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்க, ஏர்போர்ட்லேருந்து டைரெக்டாக போயிடலாம், ஏன்னா வந்து எல்லா விஷயங்களும் செட்டா இல்லை அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தா. நான் சொன்னேன் கண்டிப்பாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்லேருந்து கோவிந்தபுரத்துக்கு அவர் வேனில் வச்சுட்டு எங்களை நான், ஒய்ஃபு, குழந்தைகள் எல்லாரையும் அழைச்சிட்டு டைரெக்டாக கோவிந்தபுரத்துக்கு போகிறோம். அந்த கோவிந்தபுரத்தில் அங்கே அவள் மேட்டூர் பெரியவாளை பார்த்தப்ப இந்த மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் சொன்னார், எங்கே இதெல்லாம் பற்றி பேசின்னு இருக்கோம். அப்போ எல்லா இந்த கோவில் இதெல்லாம் பற்றி கேட்டு பல விஷயங்களை சொல்லி பெரியவாளுக்கு இது மாதிரி வரணும், கோஷாலை வரணும் அப்படின்லாம் அவரோட இதெல்லாம் சொல்லி பேசிட்டு இருந்தோம். அப்போ தான் இந்த பாதுகை அனுகிரகம் ஆச்சு. அதுதான் அந்த மகாபெரிவா பாதுகை நமக்கு வந்து மணிமண்டபத்துக்காக வந்த ஒரு பெரிய ஒரு தருணம். அந்த அனுகிரகமானதுக்கு அப்புறமா தான் நம்ம இந்த பாதுகா யாத்திரைலாம் ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருந்தோம். மணிமண்டபம் கட்டுற இந்த ஜேர்னில உங்களுக்கு ஏதான ஒரு சுவாரஸ்யமான ஒரு அனுபவம் நடந்திருக்கும், பெரியவா அங்க நான் இருக்கேன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஏதான ஒரு அனுபவம் நடந்ததை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. ஒரு விஷயம் இல்ல, 100 விஷயம், 1000 விஷயங்கள். என்னைக்கு நம்ம இந்த பெரியவாளுக்கு வரணும்னு வந்து ஒரு சங்கல்பமாச்சோ அன்னிலேருந்து இன்னி முடிய இந்த க்ஷணமுடிய பெரியவா நம்ம கூட நடந்துட்டு இருக்கா, நம்ம கூட இருந்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு பல விஷயம் சொல்ல முடியும். அதுல ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சு ஒரு ப்ராசஸ்ல போயிட்டு இருக்கப்ப ஒரு விஷயம் வந்து ரொம்ப நம்மளை பாதர் பண்ணிட்டு. அது என்ன அப்படின்னா, இந்த நம்ம கருங்கல் மண்டபம் அப்படின்னு ஆச்சு. என்னன்னா இனிஷியலா வந்து பிளான் வந்து என்னன்னா கான்கிரீட்ல பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஆச்சு. அப்ப ஒரு டிவோட்டி கலிபோர்னியால, அவ கைனகாலஜிஸ்ட், சரி, அவ வந்து இங்க பெரியவாளுக்கு கோவில் கட்டணும்னு வெஸ்ட் மாம்பலத்துல வந்து அவ கருங்கல்ல ஏற்பாடு பண்ணியிருந்தா. ஒரு சில சந்தர்ப்பங்கள்னால அவளால பண்ண முடியல. அப்போ நம்மளோட வந்து என்ன மோட்டிவ் என்னன்னா, எல்லார்கிட்டையும் போய் சொல்லணும்
பெரியவாளுக்கு கோவில் வருதுன்னு எல்லார்கிட்டையும் சொல்லணும். அவள்கிட்ட பெரியவா என்ன வாங்கிக்கிறாங்கிறது வந்து பெரியவா முடிவு பண்ணியாச்சு, அவளுக்கு முடிவு பண்ணியாச்சு. பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் இந்த விஷயம் போகணுங்கிறது தான் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி வந்து நம்ம பிளான்ல போடுறப்ப கான்கிரீட்ல தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அர்த்த மண்டபம், கர்ப்பகிரகம், விமானம் நம்ம போட்டிருந்தோம். இந்த ப்ராசஸ்ல என்ன ஆச்சு, ஒரு இதுல வந்து அவளோட கான்டாக்ட் கிடைச்சது. என்னோட ஒய்ஃப் வந்து ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி பேசணும்னா அவ இல்லை அந்த சந்தர்ப்பத்துல. அப்போ அவ சொன்னா அந்த மாதிரி மெசேஜ் விட்டுருங்கோ, ஐ வில் ஹேவ் த டாக்டர் டு கால் யூ பேக் அப்படின்னு. அப்போ வந்து எம் ஃபார் மேரி, ஏ ஃபார் ஆப்பிள்னு எல்லாம் சொல்லி மகாபிரியா மணிமண்டம் சொல்லி அவ கிட்ட இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்தாச்சு. தென் அந்த டிவோட்டி, அனானிமஸ் டிவோட்டி காலர் ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு, நீங்கள் சொன்னேன் இந்த மாதிரி கூப்பிட்டுருந்தலாம், அந்த மாதிரி தான், இந்த மாதிரி வந்து பெரியவாள் கோயில் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னப்ப அவள் சொன்னா அந்த மாதிரி வந்து நான் நிறைய இனிஷியேட்டிவ் பண்ணிட்டு இருக்கேம்மா இப்போ அப்படின்னு சொல்லிப்பா. இல்லை அதுக்காக இல்லை, இது மாதிரி வருதுன்னு பெரியவாள் இனிஷியேட்டிவ்லாம் எங்கே இப்போ சொல்றது, எல்லாருக்கிட்டையும் போய் சொல்றது, ஒவ்வொரு இடத்துலையும் பண்ணிட்டு இருப்போம். கிளீவ்லேண்ட் தியாகராஜா ஃபெஸ்டிவல் நடக்கும், வருஷம் நடக்கும், 12,000 ஃபேமிலி வருவா, அங்கே ஒரு ஸ்டால் போட்டு பண்ணிட்டு இருப்போம். அவள் கிளீவ்லேண்ட் தியாகராஜா ஃபெஸ்டிவல் வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவ் இந்த ஹோல் ஜேர்னில. அவளோட பங்கு ரொம்ப ஒரு மேஜர் இது ஒன்று, அவெல்லாம் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒவ்வொரு ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்கோம். அதில் உங்களுக்கும் சொல்லணும், உங்களோட கான்டாக்ட் கிடைச்சது, நீங்கள் நிறையா பண்ணிட்டு இருக்கேன்னு கேள்விப்பட்டோம் அப்படின்னு. அப்போ சொன்னால் அந்த மாதிரி பண்ணிட்டு வச்சாச்சு. அதுக்கப்புறம் திருப்பி கூப்பிட்டு, நான் இது பண்ண முடியாது, பட் நான் இன்னொரு விஷயம் எனக்கு ஒரு இது இருக்கு, நான் சொல்கிறேன் உங்களுக்கு முடியுமா பாருங்க அப்படின்னா. இந்த மாதிரி கருங்கல் மண்டபம் கட்டுறதுன்னு முடிவாச்சு. இந்த வேலுநாயக்கன் தெரு வெஸ்டாம்பலத்தில் ஒரு சில காலங்கிறதுனால இப்போ வந்து காரணத்துல பண்ண முடியல, நீங்க வந்து வேணா கருங்கல் மண்டபத்தை வேணா எடுத்துக்கோங்க அப்படின்னு. இது வந்து பார்த்ததுக்கு அப்புறம் நான் பார்த்துட்டு, என்னது கான்கிரீட்ல போனா இது வந்து நம்ம கருங்கலை கொண்டு வந்து எப்படி கொண்டு வருது, இதெல்லாம் எரெக்ட் பண்றது, இதெல்லாம் சாதாரண விஷயமா, அதெல்லாம் முடியாது. அப்புறம் திருப்பி நான் அப்ரூவலுக்கு போகணும், இப்போ நான் அதுக்கு அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமாச்சு அப்படின்னு சொல்றப்ப, அங்க ஒரு விஷயம் வந்து முக்கியமான ஒரு என்ன அப்படின்னா, அங்க போறப்ப வந்து இது வந்து மேஜர் சேஞ்சஸ் இருந்ததுன்னா தென் யூ ஹேவ் டு கோ ஃபார் அனதர் சேஞ்ச் ஆர்டர்னு சொல்ல மாதிரி ஒரு வேலை கொடுத்து பண்ற மாதிரி இது வந்து அப்ரூவலுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அப்ப என்ன அப்படின்னா, நாம கான்கிரீட்ல என்ன ஸ்கொயர் ஃபுட்ல என்ன பெரிமீட்டர்ல பண்ணமோ அதே மாதிரிதான் அந்த வந்து கருங்கல் மண்டபம் அதுக்கு பண்ணா எக்ஸாக்டா ஃபிட் ஆச்சு. நான் இன்னொரு விஷயம் எனக்கு ஒரு இது இருக்கு, நான் சொல்றேன் உங்களுக்கு முடியுமா பாருங்க அப்படின்னா. இந்த மாதிரி கருங்கல் மண்டபம் கட்டுறதுன்னு முடிவாச்சு. இந்த வேலுநாயக்கன் தெரு வெஸ்டாம்பலத்துல ஒரு சில காலங்கிறதுனால இப்போ வந்து காரணத்துல பண்ண முடியல, நீங்க வந்து வேணா கருங்கல் மண்டபத்தை வேணா எடுத்துக்கோங்க அப்படின்னு. இது வந்து பார்த்ததுக்கு அப்புறம் நான் பார்த்துட்டு, என்னது கான்கிரீட்ல போனா இது வந்து நம்ம கருங்கலை கொண்டு வந்து எப்படி கொண்டு வருது, இதெல்லாம் எரெக்ட் பண்றது, இதெல்லாம் சாதாரண விஷயமா, அதெல்லாம் முடியாது. அப்புறம் திருப்பி நான் அப்ரூவலுக்கு போகணும், இப்போ நான் அதுக்கு அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமாச்சு அப்படின்னு சொல்றப்ப, அங்க ஒரு விஷயம் வந்து முக்கியமான ஒரு என்ன அப்படின்னா, அங்க போறப்ப வந்து இது வந்து மேஜர் சேஞ்சஸ் இருந்ததுன்னா தென் யூ ஹேவ் டு கோ ஃபார் அனதர் சேஞ்ச் ஆர்டர்னு சொல்ல மாதிரி ஒரு வேலை கொடுத்து பண்ற மாதிரி இது வந்து அப்ரூவலுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அப்ப என்ன அப்படின்னா, நாம கான்கிரீட்ல என்ன ஸ்கொயர் ஃபுட்ல என்ன பெரிமீட்டர்ல பண்ணமோ அதே மாதிரிதான் அந்த வந்து கருங்கல் மண்டபம் அதுக்கு பண்ணா எக்ஸாக்டா ஃபிட் ஆச்சு. they said you don't need any approval, உன்னோட இதுபடி வந்து இது வந்து இட்ஸ் இந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி இட்ஸ் அப்ரூவ்டு ஃபார் ஹவுஸ் ஆஃப் வர்ஷிப், அதனால யூ கேன் கோ அப் டு எக்ஸ் நம்பர் ஆஃப் ஃபீட் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு, ஒரு இதுவும் இல்லாம நமக்கு வந்து இந்த இப்போ வந்து கருங்கல் மண்டபத்தை கொண்டு வரதுக்கு ஏற்பாடாச்சு. அதுக்கப்புறம் நடந்தது வந்து எல்லாம் வந்து கருங்கல் மண்டபத்தை வந்து 14 கண்டெய்னர்ல கொண்டு வந்து எல்லாம் பண்ணிடும். அது மாதிரி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறதுல இருந்து என்னன்னா வந்து சாஸ்திரப்படி பண்ணணும், வாஸ்து சொன்ன மாதிரி பண்ணணுங்கிறதுக்காக கீழெல்லாம் பேஸ்மெண்ட்லாம் போடாம சுவாமி பூஷ்பர்ஷத்துல இருக்கணும் அப்படின்னு சிவராம் அடிக்கடி சொல்லுவார். நம்ம சாஸ்திரப்படி பண்ணணும்னு சொல்லி அதுல இருந்து கீழே வந்து ஒன்று கான்கிரீட்ல இதெல்லாம் போடாம பேஸ்மெண்ட்லாம் போடாம, அது பேஸ்மெண்ட் எல்லாம் தாங்காது என்ன கருங்கல் மண்டபம், அது வந்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அது ஆச்சு. அப்படி இருந்துமே ஒரு சேலஞ்ச் என்னன்னா வந்து பார்த்தா 2.1 மெட்ரிக் டன் அந்த கருங்கல் மண்டபம். ஸோ இங்க வந்து இந்த இடத்துல பண்ணா அந்த வந்து சாயில் வந்து பேரிங் கெப்பாசிட்டி இல்லை அப்படின்ட்டான். நாங்க வந்து ப்ராசஸ்லாம் பண்ணியாச்சு, எவ்ரி திங் இஸ் ஓகேன்னாச்சு. நாளைக்கு கான்கிரீட் போரிங் பண்ணும், அந்த ஃபவுண்டேஷன் போட்டாகணும். அப்போ வந்து சொல்றோம் அந்த மாதிரி வந்து பேரிங் கெப்பாசிட்டி போறல, இதுல பண்ணேன்னா அந்த 2.1 மெட்ரிக்னு போட முடியாது, ஏன்னா அதுக்கும் இருந்ததுக்கும் ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ். அப்படி என்ன பண்றது, இது ஒரு பெரிய மேஜர் ஹர்டில் ஆச்சு. ஒன்றும் டிலே ஆகும், நிறைய விஷயங்கள் வந்து சீக்வன்ஷியலா போயிட்டு இருக்கும், எல்லா விஷயமே தொடங்கலாகுமே, திரும்ப அப்படி சோதனை பண்றாளே அப்படின்னு நினைச்சப்பதான் அப்பதான் வந்து சிவராமன் வந்து இந்தியாவிலேருந்து யூஎஸ்க்கு வந்தார். அப்போ வந்து பூமி பூஜை நடந்த சமயம். அப்போ வந்துட்டு அவர் வந்து இந்த விஷயத்த சொல்லியிருந்த, நாளைக்கு முக்கியமான ஒரு இது, அது எப்படி போகிறதுன்னு தெரியல, நாளைக்கு வந்து ரொபாட்டிக் மிஷின்ஸ்லாம் வச்சுருந்து they are going to check the load bearing capacity.
இந்த சாயில் சரியில்லை, இது 2.1 மெட்ரிக் டன் போட முடியாது அப்படின்னா 6 அடிக்கு வந்து வி ஹாவ் டு ரிப் ஆஃப் இது அந்த மணலை இது எடுத்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு வெளியிலேருந்து இம்போர்ட் பண்ணணும். இது மேஜர் ஒர்க்கு, மேஜர் எக்ஸ்பென்ஸ். இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான கிடையாது. சரிவா, அப்படி பண்ண என்ன பண்றது, இதெல்லாம் வந்து நடக்குமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமாயிடுது. இதெல்லாம் போயிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு தடங்கல் சின்ன விஷயம் தானே நமக்கு இதாகிடும், இது பெரிய மேஜர் இது. அப்ப இவர் இந்த விஷயத்த நான் சொல்லிட்டு பண்ணியாச்சு. சிவராம படுத்துட்டார். மறுநாளை காலம்பரை வந்துட்டு சுவாமி ரூம்ல நம்ம மாத்துல இருந்தப்ப வந்து இந்த ஒரு கருங்கல் இந்த விக்கிரகம் வரப்ப, அந்த கருங்கல் மண்டபம்லாம் நம்ம இந்தியாவிலேருந்து வரப்ப கோபாலபுரம் மணியர் மாமா வந்து இந்த கருங்கல் மண்டபம் பண்றப்ப 9 கல் வைக்கணும், நவகிரக கல் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க நல்ல வேலை வந்தேன், உங்களுக்கு எப்படி கொடுக்கணும்னு பார்த்தேன், நீங்களே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட கொடுத்தமிச்சார். அந்த இதை அந்த நவகிரகங்கள் வந்து வச்சுட்டு அதுக்கு மேல பண்ணணும் அந்த பூமி பூஜை போடுறப்ப. அப்ப வந்து சொன்னப்ப இந்த மாதிரி வந்து இந்த நவகிரகங்கள் வந்து தப்பான பொசிஷன்ல இருக்கு, அது ஈசான்யத்துல வரணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். என்ன சொல்றாருன்னா, எனக்கு நேற்று நீங்க சொன்னதுக்கு அப்புறம் படுத்திருந்தேன், எனக்கு கனவுல சிவன் சார் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சரியான பொசிஷன்ல இல்லையே அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒண்ணு வந்தது. தண்ணி சத்தம் போடுறது ஒரு பண்ணி பாருங்க. அந்த மாதிரி ஒரு சொன்னதுக்கு அப்புறம் யுவோன் பிலி வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சு அந்த கார்னர்ல எடுத்து வச்சாச்சு. வச்சுட்டு நானும் அவரை போயிட்டு நான் வந்து அவரை ஆக்ஷன் பண்ண வாங்க பார்க்க போலான்னு சொல்லிட்டு போனோம். அன்னைக்கு ஒரே மழை. அந்த ரொபாட்டிக் இது வந்து எல்லா இடத்துலயும் வந்து அங்கங்க வந்து ஒரு ஸ்பாட்ல வந்து தோண்டி அதை டெஸ்ட் பண்ணுவான், அது எங்க போறது அப்படின்னுலாம் பண்ணிட்டு எப்படி ஆக போறதுன்னு வந்து பரீட்சைக்கு படிச்சுட்டு இப்போ எழுதி வந்து நம்ம எக்ஸாமுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அது மாதிரி அதை விட டென்ஷன் சொல்ற மாதிரி உட்காந்துட்டு இருந்தோம். அப்போ எல்லாம் முடிஞ்சது. எண்ட் ஆஃப் த டே வந்து எல்லாம் முடிச்சுட்டு ப்ராசஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க சொன்ன அந்த விஷயம் வந்து அப்படி இதாக இருந்தது. பெரியவா நம்மளை சோதனை பண்ணுவா அப்படின்னா வந்து இந்த விஷயங்கள்லாம் நம்மளை வந்து தயார் பண்ணிட்டு இருக்கா, பெரிய விஷயம். பெரியவா கூடவே இருக்காங்கிறதா மாதிரி ஒரு விஷயம். என்னன்னா அதை பார்த்துட்டோ போன ரிசல்ட் தப்பு, இந்த பர்டிகுலர் இதுல வந்து டபுள் த சைஸ் ஆஃப் த இதை நம்ம ஏற்றலாம். நீங்கள் 2.1 மெட்ரிக் என்ன 4-5 டன்னு கூட ஏற்றலாம். அதுக்கேற்ற மாதிரி வந்து லோட் பேரிங் கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னா அது முக்கியமான ஒரு இது. அந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லலாம். அது நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்திலேருந்து இன்னி முடிய இந்த க்ஷணம் முடிய பெரியவா நடத்திட்டு இருக்கா. அதே மாதிரி இந்த ஜேர்னியில் இது ஏதோ ஒரு டெஸ்டினேஷன் வந்த மாதிரி இல்லை, இந்த ஒரு பெரிய ஜேர்னி. அது எல்லாரையும் சேர்த்துட்டு பெரியவா வந்து கூடவே வச்சுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். பெரியவா சரணம். ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது இன்னைக்கு. நிஜமாவே இந்த இன்டர்வியூல நேர்களும் நிறைய விஷயம் உங்களை பத்தி அங்க நடந்த விஷயத்த வந்து தெரிஞ்சுட்டு இருப்பா. ஏன்னா நம்ம சும்மா ஒரு மணிமண்டபம் கட்டியிருக்கா அப்படின்னா யாருக்கும் அது ஒரு பெரிய ஒரு இதுவா இருக்காது. எத்தனை நீங்க அதுக்கு உழைச்சிருக்கேன், எத்தனை யூ ஹவ் கான் த்ரூ இந்த ப்ரொசீஜர்லாம் சொல்றேன், அதெல்லாம் நீங்க தாண்டி தான் இது வந்திருக்கு. அதுக்கு பெரியவா எத்தனை அனுகிரகம் பண்ணி வந்திருக்காங்கிறது பிரத்யட்சமா பெரியவா அங்க இருக்காங்கிறது தெரியுது. சோ எல்லாரும் யூஎஸ், நீங்க எல்லாம் யூஎஸ் போனா கண்டிப்பா நியூ ஜெர்சில இந்த மணிமண்டபத்தை போய் பார்த்துட்டு வாங்கும். இது வந்து ஒரு பெரிய, அவர் இன்னைக்கு வந்தது நம்ம சங்கரா டிவிக்கு ரொம்ப யோகம். இந்த சமயத்துல என்னால உங்களை இன்டர்வியூ பண்ண முடிஞ்சதேன்னு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அண்ட் தேங்க்ஸ் டு யோகம் மாமி. இந்த காரணத்துக்கு மாமி தான் காரணம். ஏன்னா இந்த நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ற அளவுக்கு நமக்கு எது கிடையாதுன்னா இல்ல போகணும் அப்படின்னா அவளோட கண்டிப்பா இது தெரியணும் இல்லையா, எல்லாருக்கும் தெரியணும், எல்லாருக்கும் ரீச் ஆகணும். அதுதானே ஒழிய இது பெருமைப்படுறதுக்காக எல்லாம் இல்ல, இது வந்து எல்லாருக்கும் ரீச் ஆகணும். அதுதான் எங்களோட ஒரு மோட்டிவ். அதுக்கு நீங்க வந்தது வந்து ரொம்ப ட்ரூலி பிளெஸ்ட். பெரியவாளை பத்தி சொல்றதுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களோட இந்த பெரியவாளோட இந்த சீரியல் நினைவு வந்து நின்னை சரணடைந்தேன் வந்து எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா. அதனால நீங்க சொல்ற மாதிரி 4 பேருக்கு பெரியவாளோட ஸ்மரணைய இந்த ஒரு இது ஏற்படுத்தும் அப்படின்னா இதை விட ஒரு பாக்கியம் வேற இருக்கும். கண்டிப்பா. இந்த 2 வாரமும் நியூ ஜெர்சி திரு சூரியநாராயணன் அவர்களின் அனுபவங்களை கேட்டு தெரிந்து கொண்டோம். மீண்டும் அடுத்த வாரம் புதிய அனுபவங்களுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.